மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்கள், நாங்கள் ஜெயன் டிவியுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும் மாணவர்கள், நாங்கள் இந்த 7 மாணவர்களுக்குரிய பாடப்பரப்புகள் தினந்தோறும் ஒவ்வொரு மாணவர்களுக்குரிய பாடங்களாக ஒவ்வொரு ஆசிரியரால் தினந்தோறும் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் 7 பாடம், அதுவும் கலைத்துறை பாடங்கள் நிறைய பாடங்கள். அதில் வரலாறு ஒரு பாடம் எடுக்கிற மாணவர்களுக்குரிய ஐரோப்பிய வரலாறு என்ற ஒரு பாடம் தான் நாங்கள் நீண்ட காலமாக மாணவருடைய விருப்பத்துக்கு ஏற்பவும் பரீட்சைகளுக்கு சிறந்த பெறுவதற்காகவும் இந்த கல்வி தொலைக்காட்சியால் உங்களுக்கு இந்த சேவை வழங்கப்படுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த கல்வி தொலைக்காட்சியை பார்ப்பவர்களாகத்தான் நீங்கள் உங்களுக்கு 7 பரீட்சைக்கான தயார்படுத்தல்களையும் இலவுபடுத்திக் கொள்ளக்கூடிய இருக்கும், புள்ளிகளையும் கூட பெற்றுக் கொள்ளக்கூடிய இருக்கும். இவ்வாறு செய்யப்படுகின்ற இந்த சேவையை நீங்கள் தொடர்ச்சியாக கல்வி சேனலை பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் பாடத்துக்கு போன கவனிங்கள். ஆகவே ஐரோப்பிய வரலாறு நாங்கள் உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய வரலாறு நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்தினாங்கள், நிறைய விடயம் பார்த்தினாங்க மாணவர்கள். அதில் மத்திய கால ஐரோப்பா பார்த்தினாங்கள், மத்திய காலத்தில் பல்கலைக்கழகம் பார்த்தினாங்கள், மத்திய காணப்பட்ட நிலைமைகள் பார்த்தினாங்கள், அதை விட மத்திய காலத்தில் காணப்பட்ட பொதுவான பண்பு பார்த்தினாங்கள். அதுவும் மத்திய காலத்தில் நாங்கள் 2 காலம் சொல்லுவோம், அதோட மானிய முறை காலம் சொல்லுவோம், அதோட இங்கே எதுவும் வளர்ச்சி அல்ல, நிலமானிய சமுதாய முறை என்று சொல்லக்கூடிய இருக்கும். அந்த நிலமானிய முறை, அந்த மானிய முறையில் காணப்படுகின்ற விடயங்களைத்தான், அங்கே காணப்படுகின்ற பண்புகள், அங்கே இருக்கின்ற சூழ்நிலை தொடர்பாகத்தான் இன்றைய வகுப்பில் நாங்கள் ஆராய போவோம். தொடர்ச்சியாக கவனிக்கவானே நோட் பண்ணி கொள்ள கவனிக்கவானே இந்த வாங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நீங்கள் நோட் பண்ணி கொள்ள வேண்டும். பாருங்கள், மானிய முறை பாருங்கள், அறிமுகம் மத்திய பாருங்கள், அறிமுகத்தை பாருங்கள். மத்திய கால ஐரோப்பா இடைக்காலம் கிபி 15 வரை. அது மத்திய காலம் என்றாலும் உண்டுதான், இடைக்காலம் என்றாலும் உண்டுதான் மாணவர்களே. அது கிபி 15ஆம் நூற்றாண்டு வரை தான், இந்த 15ஆம் வரை தான் இந்த மத்திய காலத்தினுடைய நிலைமை காணப்பட்டதாகவும், அதுவரை காலத்தில் மக்கள் நிலங்களை அடிப்படையாக கொண்டு சுயோதய பொருளாமல் செய்திருக்கிறோம், தன்னுரிமை பொருளாமல் செய்திருக்கிறோம், அதோட பிறர்களுக்கு கீழே அடிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். மக்கள் தேசம் என்ற அடிப்படையில் வாழாமல் சிறு நிலப்பரப்புகளில் ஆட்சி புரிகின்ற அந்த நில உடைமையாளர்களான பிறவுகளுக்கு கட்டுப்பாடில் வாழ்ந்ததாக வரலாறு சொல்கின்றது. அவர் அடுத்து பாருங்கள், மானிய முறையானது நிலத்தை அடிப்படையாக கொண்டு அரசின் தொடக்கம் அடிநிலை மக்கள் வரை நிலத்தை அனுபவித்து மேற்கொண்ட சேவை மாற்றத்தை குறிக்கும். அதனால் மானிய முறை என்பது அரசின் தொடக்கம் அடிநிலப்பட்ட மக்கள் வரைக்கும் நிலத்தை அடிப்படையாக கொண்டு செய்கிற ஒரு சேவை, அல்லது நிலத்தை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுப்பினவே அல்லவா, அதுதான் மானிய முறை என்று வரையறை செய்யப்படுகிறது. ஆகவே மானிய முறை எத்தனாம் நூற்றாண்டு பேர் இருந்தது தெரியும், அந்த மானிய முறையினுடைய வரவிலக்கம் தெரியும். அடுத்த வாருங்கள், மானிய முறை எழுச்சிக்கான காரணங்கள். அடுத்த வாரம் மானிய முறை எழுச்சிக்கான காரணங்கள். மாணவர்களே, கிபி 15ஆம் நூற்றாண்டுகளில் ஆரம்பத்தில் புதிய யுகம் ஆரம்பமானது. இப்போ 15ஆம் நூற்றாண்டு உங்களுக்கு தெரியும், மரமலர்ச்சி செய்யப்பட்ட பிறகு அது மரமலர்ச்சி காலம் புதியமாகும். அதுக்கு முற்பட்ட காலம்தான் மானிய முறை காலம் அல்லது நிலமானிய முறை காலம். பாருங்கள், இனி வினா பாருங்கள், மானிய முறை என்றால் என்ன? நாங்கள் முதலே பார்த்தாங்க, நிலத்தை அடிப்படையாக கொண்டு அரசு தொடக்கம் அடிநிலைப்பட்ட மக்கள் வரை மேற்கொள்ளப்படுற ஒரு முறைதான் இந்த மானிய முறை என்று பார்த்துனாங்க. மானிய முறை பார்த்துனாங்க. பாருங்கள், மானிய முறை என்றால் என்ன? நிலத்தை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்ற சமூக அரசியல் பொருளாதார அமைப்பே மானிய முறை ஆகும். ஆகவே நிலத்தை அடிப்படை கொண்டு நிலம்தான் இங்கே முக்கியம், இங்கே நிலம்தான் முக்கியம் பெறுது. ஆக இங்கே நிலத்தை அடிப்படையாக கொண்ட சமுதாயம் தான் இங்கே காணப்படுவதில்லைய, நிலம்தான் உங்களுக்கு முக்கியம் பெறும். நிலத்தை வச்சு கொண்டு தான் தொழில் செய்வார்கள், நிலத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சி புரிவார்கள், நிலத்தை அடிப்படையாக கொண்டு தான் தங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை மக்கள் முன்னெடுப்பார்கள். ஆகவே இங்கே நில சமுதாயம், அது நிலமான சமுதாயம் அல்லது மானிய சமுதாயம் இங்கு சிறப்பாக காணப்பட்டுகின்றது. அடுத்து பாருங்கள், பொருளாதாரம் கூட விவசாயம் இருக்கலாம், சேனைப்பயிற்சியாக இருக்கலாம், மந்த வளர்ப்பாக இருக்கலாம், அல்லது வேறு பிற தொழிலாக இருக்கலாம். அனைத்தும் இந்த நிலங்களை அடிப்படையாக கொண்டு செய்கிறபடியே நாங்கள் இதை மானிய முறை காலம் அல்லது நிலமானிய முறை காலம் என்று நாங்கள் வேறு செய்து கொள்கிறோம். அடுத்த பாருங்கள், மானிய முறை ஐரோப்பாவில் 2 கட்டங்கள், நிலமானியம், பொருள் மானியம். மானிய முறையானது ஐரோப்பாவில் 2 கட்டங்கள், ஒரு நிலமானியம், பொருள் மானியம். நிலத்தை அடிப்படையாக கொண்டு செய்கிற நிலமானியம், பொருள் அடிப்படையாக கொண்டு செய்கிறது பொருள் மானியம். அது என்ன பொருள் மானியம்?
இங்கே நிலத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சி முறை இடம்பெறுக அந்த நிலத்தில் பண்டமாற்று பொருளாதார முறை பொருட்களை கொடுத்து பொருட்களை மாத்திர பண்டமாற்று பொருளாதார முறை இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. அதெல்லாம் சொல்லுவாங்க பொருள் மானியம், பொருளை கொடுத்து பொருட்களை மாத்திரம், அதெல்லாம் பொருள் மானியம். 2 மானியம் பெற்றிருக்கிறது. அதோட மானிய முறையின் பண்புகள், மானிய முறை பண்புகள். முதலில் மானிய முறை என்று சொன்னால் நேரடி அடிப்படை சமுதாயம் காணப்படுகின்றது, சுய பொருளாதாரம் காணப்படுகின்றது, நேர்ந்தா முக்கியம் பெற்றுகின்றோம், நேரடி அடிப்படையாக கொண்டுதான் ஆட்சி மேற்கொள்ளப்படுகிறது, பண்டமாற்று பொருளாதாரம் இடம்பெற்றுகிறது, உள்நாட்டு கொடுக்க வாங்கல் இடம்பெற்றுகிறது, வெளிநாட்டு தொடர்பு இடம்பெறவில்லை, பணப்புழக்கம் குறைவாக காணப்படுகிறது. அதோட குறிப்பாக தமக்கு தேவையானதை தாங்கள் கொண்டு வாழ்கிற சுய பொருளாதார முறை அல்லது தன்னுடைய பொருளாதார முறையை பின்பற்றிக்கணும் என்ற அடிப்படையில் இதில் பண்பு நிறைய இருக்கின்ற மாணவர்கள். அடுத்த பாருங்கள், கிபி 9 தோன்றி 11ஆம் நூற்றாண்டு வரை வீழ்ச்சி. கிபி 9ஆம் நூற்றாண்டு தோன்றி 13ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது ஒட்டோமன் துருக்கியர்கள் கொன்ஸ்டாந்தினோபிள் நகரத்தினை கைப்பற்றும் வரைக்கும் இங்கே ஐரோப்பாவில் நிலமானிய முறை சமுதாயம்தான் வளர்ச்சி காணப்படுகின்றது. குறிப்பாக அடுத்த பாருங்கள், நவீன காலத்தில் நிலமானிய முறையின் நிலைமைகள். நவீன காலத்தில் நிலமானிய முறை நிலைமை எப்படி இருக்கும், நிலமான சமுதாயம் எப்படி இருக்கும் அப்படி ஒரு விஷயம் இல்லை இருக்கிறது. ஆகவே இதில் பாருங்கள், நிலமானிய பாருங்கள் மானிய முறை என்றால் என்ன ஒரு விஷயத்தில் நாங்கள் முதல் ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம். தகவல் நிலத்தை ஆட்சியாக கொண்டு ஓட்டம் பெற்ற சமூக அரசியல் அல்ல அரசியல் சமூக பொருளாதார வாழ்வாதாரம் அமைப்பின் மானிய முறை ஆகும். மானிய முறை ஐரோப்பாவில் 2 கட்டங்கள், நிலமானியம், பொருள் மானியம். அடுத்த பாருங்கள், மானிய முறையின் பண்புகள். கிபி 9 தோன்றி 13ஆம் நூற்றாண்டு வரை வீழ்ச்சி. அடுத்து நவீன காலத்து நிலமானிய முறையின் நிலைமைகள். இந்த மானிய முறை என்றால் பார்க்கலாம். அடுத்த பாருங்க மாணவர்களே, அடுத்த பாருங்கள் மானிய முறையின் தோற்றத்துக்கான காரணங்கள் நுணுகி ஆராயும். மானிய முறையோட தோற்றம் எப்படி தோற்றம் பெற்றது அதுக்கான விட நாங்கள் நுணுகி ஆராய போகிறோம். கவனிக்க மாணவர்களே, மிளைச்சர்களின் ஆக்கிரமிப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதோட கரவொழிஞ்சிய பேர்களுடைய வீழ்ச்சி, அடிமைகளின் தோற்றம், பண்டமாற்று முறை. ஆகவே வெளிநாட்டு பகிர்ப்புகள் அல்ல உள்ளடையப்பட்ட முரண்பாடுகள், அந்நியனுடைய ஆதிக்கம் ஏற்பட அங்கே காலங்காலமாக இருந்து வந்த கிரேக்க ரோம நாகரிகங்களை வீழ்ச்சியடைந்து அங்கே இருண்ட யுகம் மட்டும் உருவாகுது. அந்த இருண்ட யுகம் உருவாகினபடியால்தான் அங்கே நிலத்து அடிப்பை கொண்ட நிலமானிய சமுதாய முறை தோற்றப்பெறுவதை காணலாம். அங்கே பாருங்கள், ஒரு பாருங்க மிளைச்சர்களின் படையெடுப்பு. அவங்க தெரியும் மிளைச்சர்கள் சொன்னால் கொடூர மிளைச்சர்கள் இந்த மத்திய காலத்தில் ஐரோப்பாவில் படையெடுத்து அதை ஆக்கிரமித்துக் கொள்கின்றார்கள். அதோட கரவொழிஞ்சிய பேரரசு வீழ்ச்சி. காலங்காலமாக ஐரோப்பாவில் புராத காலத்தில் கரவொழிஞ்சிய பேரரசுடைய வளர்ச்சி இருந்திருக்கிறது. அந்த கரவொழிஞ்சிய பேரரசுடைய வீழ்ச்சி அங்கே அதுக்கு மேல் வளர்ச்சி அடைந்த அரசியல், பொருளாதார, சமயம், கலைகள், விளையாட்டு, நீங்கள் கிடைக்க பார்த்துருப்பீங்களே. இந்த பண்பு எல்லாம் இப்படி கரவொழிஞ்சிய பேரரசுடைய வீழ்ச்சி பிறகு மிளைச்சருடைய படையெடுப்பால் இல்லாமல் சுக்குநூறாக போனப்படதான் அங்கே மானிய முறையான தோற்றம் இருந்தது. அடுத்த பாருங்கள், அடிமைகளின் தோற்றம். அது மட்டும் இல்லாமல் கொடிய மிளைச்சர்கள் செய்யணும் சொன்னால் படையெடுத்து வந்து ஐரோப்பாவில் இருக்கின்ற பெரும்பாலான பகுதியை கைப்பற்றி கொண்டு மக்களை அடிமைப்படுத்தி ஆட்சி புரியணும். அதோட பிறவுக்களுக்கு கீழே தான் மக்கள் அடிமையாக இருக்கணும். அதோட பிறவுக்களுக்கு கீழே அடிமையாக இருக்கிற மக்கள் பிறவுக்களைத்தான் தங்களுடைய ஆட்சி தலைவனாக பார்க்கணும். அதோட மக்கள் என்ன செய்யணும்னால் இங்கே அடிமை முறையான வாழ்க்கை வாழினோம், சுயபுரங்கள் செய்யணும். இப்படி மிளைச்சர்கள் மக்களை அடிமையாக வச்சிருந்தது. பிறவுக்கள் மக்களை தங்களுக்கு ஏற்ற விஷயமாக அடிமையாக பயன்படுத்தினது எல்லாம் இங்கே மானிய முறையானது ஐரோப்பாவில் தோற்றம் பெறுவதற்கு காரணம் வைத்திருந்தது. ஆகவே ஐரோப்பாவில் மானிய முறை தோற்றம் பெறுவதற்கு இது ஒரு காரணம். அடுத்த பாருங்கள், பண்டமாற்று முறை. நம்ம சொன்னோம் பண்டமாற்று முறை தெரியும், பொருட்களை கொடுத்து பொருட்களை மாற்றுறது. இந்த சமுதாயம் நிலவியவையும் அங்கே மானிய முறையுடைய தோற்றத்துக்கு இது பார்க்கலாம். அப்படி ஆகும்போது மானிய முறை என்னென்னு பார்த்தினாங்க, மானிய தோற்றத்துக்கு காரணம் பார்த்தினாங்க. அடுத்த பாருங்கள், நிலமானிய முறை சமூக கட்டமைப்பை பரிந்துரைக்க. நிலமானிய முறை சமூக கட்டமைப்பு அல்லது மானிய முறை சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கும்? மன்னன் இருப்பான், அதுக்குள்ளே பிறவுகள் இருப்பினாம், மக்கள் இருப்பினாம், அடிமை இருப்பினாம். இதுதான் கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு பிரிசல், அந்த கட்டமைப்பை நாங்கள் எப்படி போடலாம் அப்படி பாருங்கள். நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஏழு படிச்சிருப்பீங்க. 2 வார மாணவர்கள் கூட நாங்கள் இந்த படங்களை விளங்கப்படுத்தியிருப்போம், ஸ்கிரீன் எல்லாம் விளங்கப்படுத்தியிருப்போம். தொடர்ச்சியாக இங்கே பாருங்கள், நிலம்தான் இந்த முக்கியம். இந்த மானிய முறையில் அல்ல நிலமானிய முறையில் நிலம்தான் முக்கியமானவர்கள். நிலத்தை வச்சு கொண்டு தான் எல்லாம் தீர்மானிக்கிறோம். பாருங்க, நிலத்தை வச்சு கொண்டு தான் அரசன் ஆட்சி புரிவான், நிலத்தை வச்சு கொண்டு தான்
பெருநிலப்பரப்பு உருவாகும். நிலத்தை வச்சு கொண்டு தான் பிறவுக்கள் இருப்பினம், நிலத்தை வச்சு கொண்டு தான் விவசாய படை உருவாக்கப்படும். நிலத்தை வச்சு கொண்டு தான் மத உருமார்கள் கிறிஸ்தவ பாதிமார்கள் எல்லாம் தங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை பயன்படுத்தி ஈடுபடுவார்கள். நிலத்தை வச்சு கொண்டு தான் சாதாரண குடிகள் உருவாகிறார்கள். நிலத்தை வச்சு கொண்டு தான் நைதரச்சுக்கள் உருவாகினோம். நிலத்தை வச்சு கொண்டு கடைசியாக ஆடிமேல் உருவாகினோம். இங்கே நிலம்தான் எல்லாருடைய வளர்ச்சியும் எல்லாருடைய ஆதிக்கத்தையும் நிலம்தான் காட்டுது. நிலம் முக்கியம். அவை அரசன் முதல் சாதாரண குடிமக்கள் வரை அதோட அடிமைகள் வரைக்கும் இங்கே நிலமான சமுதாய முறைதான் முக்கியம் பெற்றிருக்கிறது. இங்கே எது எடுத்தாலும் நிலத்தை மையப்படுத்தி தான் ஆட்சி புரிவார்கள். நிலம்தான் முக்கியம் பெறுகின்றது. அதோட இந்த நிலத்தில் சுய பொருளாதார முறை அல்லது பண்டமாற்று பொருளாதார முறையை காலங்காலமாக பின்பற்றி இருக்கின்றார்கள். அடுத்த பாருங்கள் மாணவர்களே, அடுத்த பாருங்கள் அரசன் தெய்வீக உரிமை கோட்பாடு. உங்களுக்கு இங்கே அரசன் இருந்துதான், அது கீழே பிறவுகள் இருந்துக்கணும், அது கீழே சாதாரண மக்கள் அப்புறம் அடிமை இருந்துக்கணும். இங்கே மாணவர்களே, இங்கே கிறிஸ்தவ மதத்துடைய பரவல் காரணமாக இங்கே இயேசுநாதரை அல்லது கிறிஸ்தவ மதத்தை முன்னிலைப்படுத்திய இங்கே தெய்வீக உரிமை கோட்பாடு வரும். ஆனால் மரமட் செய்யப்படாது தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு மனிதனுக்கு முக்கியம் கொடுக்குறாங்க. ஆகவே மனிதாபிமான கோட்பாடு, மானுட கோட்பாடு பிறகு வருது. இப்போ தெய்வ கோட்பாடு, அதாவது அரசனை மக்கள் தெய்வமாக பார்ப்பார்கள். அரசனை மக்கள் தெய்வமாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் இங்கே மதத்தினுடைய செல்வாக்கு மேலும் காணப்படும். அது கிறிஸ்தவ செல்வாக்கு மேலும் காணப்படக்கூடியதான். இங்கே தெய்வீக கோட்பாடானது சிறப்பான முறையில் மேலும் காணப்படுகின்றது. அடுத்த வாருங்கள் பெருநிலப்பரப்புகள் நில உடைமையாளர்களாகவும் செல்வந்தர்களாகவும் காணப்படும். பெருநிலப்பரப்புகளில் பெருநிலப்பரப்பு நில உடைமையாளர்களாகவும் செல்வந்தர்களாக காணப்படுகின்றன சொன்ன கவனிங்கள். இந்த பெருநிலப்பரப்பு பிறவுக்கெல்லாம் நிறைய நிலப்பரப்பு வச்சுக்கிறார்கள். அவர்கள்லாம் செல்வந்தர்களாக வழங்கியிருக்கிறார்கள். அவை இங்கே நிலம் யார் அதிகமாக வச்சிருக்கணும், நிலம் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவர்களால் இங்கே செல்வந்தர்களாக இனங்காணக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. அவர் நிலம்தான் செல்வதை தீர்மானிக்கிறது. நிலம்தான் அவருடைய அதிகாரத்தை அவருடைய ஆதிக்கத்தை தீர்மானிக்கிற மாணவர்களே. அடுத்த பாருங்கள் பிறவுக்கள் மானியதாரர்கள் சிறுநில உடைமையாளர்கள். பிறவுக்களில் 2 பிரிவு இருக்குது. மானியதாரர்கள் சிறுநில உடைமையாளர்கள் 2 பிரிவாக இருக்கின்ற மாணவர்களே. அடுத்த பாருங்கள் சாதாரண குடிகள் சுயதேவ பொருளாதார முறை மேற்கொண்டனர். சாதாரண குடிமக்கள் என்று சொன்னால் சுயதேவ பொருளாதார முறை, அதாவது நமக்கு தேவையானதை தாங்கள் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை முறை தான் சுயதேவ பொருளாதார முறையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். சொன்ன போல வெளிநாட்டு பொருட்கள் வாங்குகள் பெருசாக இடம்பெறாது. உள்நாடு என்ன உற்பத்தி செய்யணுமோ அதை தான் கொண்டு வாழ்வினோம். வர்த்தகம் பெருசாக வளர்ச்சி இல்லை. சுயமாக தாங்களே விவசாயமும் சேனப்பச்சியோ ஏதாவது தொழில் செய்து தங்களுடைய வாழ்க்கையை முன்கொண்டு சொல்வார்கள். அது காணப்படுவது. அடுத்த பாருங்கள் அடிமைகள் நிலமானிய அடிமைகள் காணப்படுகிறது. அதில் நிலத்தை அடிப்பாக கொண்டு பிறவுக்கோ நிலங்களில் பிறவுக்கள் கட்டாயப்படுத்தி நிறைய பொதுமக்களை அடிமை வச்சு வேலை செய்வார்கள். அந்த அடிமை முறையான நிலமானி சமுதாய முறை இஞ்சி மேலே காணப்படுகின்றது. அடுத்த பாருங்கள் பண்ணைகள் பாருங்கள் பிறவுக்களுக்கு உடமையாக காணப்பட்ட நிலங்களே பண்ணைகளாகும். அது பிறவுக்களுக்கு நிறைய சிறு நிலப்பரப்பு இருக்கு மாணவர்களே. அந்த நிலப்பரப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து விவசாய பண்ணை உருவாக்குறாங்க. அந்த பண்ணைக்கு பிறவுக்கள் அல்ல அவர்கள் இருக்கின்ற செல்வந்தர்களால் உரிமையாளராக இருப்பார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்கள் இவ்வளவு ஒரு முக்கிய கவனிங்க கேள்வி கவனிங்க மாணவர்களே. நிலமானிய முறையின் சமூக கட்டமைப்பை அடுத்த செய்க. இதான் சமூக கட்டமைப்பு இருக்கிற பார்த்துனாங்க. அதோட நிலமானிய முறை இப்படியும் பார்த்துனாங்க இருக்கின்ற பாருங்கள் அரசன் தெய்வீக உரிமை கோட்பாடு, பெருநிலப்பிறப்புகள் நில உடைமையாளர்களாகவும் செல்வந்தர்களாகவும் காணப்பட்டனர். பிறவுக்கள் மானிதாரர்கள் சிறு உடைமையாளர் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதோட சாதாரண குடிகள் சுயதேவ பொருளாதார மேற்கொண்டனர். அதோட அடிமைகள் நிலமானிய அடிமை காணப்பட்டிருக்கின்றார்கள். பண்ணைகள் பிறவுக்களுக்கு உரிமையாக காணப்பட்ட நிலங்களே பண்ணைகள் எனப்பட்டன என்று நிறைய விடயம் காணப்படுகிறது. அடுத்த பாருங்கள் நிலமானிய முறையின் இயல்புகளை நுண்ணாய்வு ரீதியை மதிப்பீடு செய்க. நிலமானிய முறை இயல்புகளை அல்ல பண்புகளை நாங்கள் மதிப்பீடு செய்ய போகிறோம். என்னென்ன விடயம் இருக்குது மதிப்பிட போகிறோம், கணக்கெடுக்க போகிறோம். மதிப்பீடுகளோட கணக்கெடுக்க போகிறோம். பாருங்கள் நிலமானிய முறை என்பது ஐரோப்பாவில் குறிப்பிட்ட வரையறையோடு காணப்பட்ட பண்பாகும். குறிப்பிட்ட வரையறை நிலத்தை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்குது. வேறு விடயம் அவங்க ஆட்சி எடுத்தாங்க. நிலத்தை வச்சு கொண்டு தான் பிறகு கொண்டு அதிகாரம் இருக்கும். நிலத்தை வச்சு கொண்டு தான் அடிமைகள் இருப்பினும் நிலத்தை வச்சு கொண்டு தான் ஆட்சி தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு தன்மை தான் இங்கே ஐரோப்பாவில் இடைக்காலத்தில் சிறப்பாக காணப்படுகிறது. அடுத்த பாருங்கள் பண்புல பாருங்கள் விவசாய சார்ந்த பொருளாக காணப்படும். விவசாயம் என்றால் சேன பயிற்சிகை நெற்பயிற்சிகை போன்ற விவசாய சார்ந்த பொருளாதாரம், அது குறிப்பாக சுயதேவ பொருளாதாரம் தன்னுடைய பொருளாதார முறை
இங்கே சிறப்பாக காணப்படுகிறது. அடுத்த வாருங்கள் அதிகாரம் பன்முகப்படுத்தப்படுகிறது. அதனால் இங்கே சிறிது நிலப்பரப்புகள் நிறைய காணப்படும். அந்த சிறிது நிலப்பரப்புகள் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் அந்த இடங்களுக்கு தலைவராக இருப்பாங்க, உரிமையாக இருப்பாங்க. அப்போ இங்கே அதிகாரம் பரந்துபட்ட ரீதியில் எல்லா பிரிவு கூட காணப்படும். இங்கே தனி ஒரு ஆட்டை அதிகாரம் குவியாது, அதிகாரம் ஒருமுகப்படுத்தப்படாது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் அந்தந்த பிரிவுக்கெல்லாம் அதிகாரம் படுத்தவர்களாகவும் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய இருக்கிறபடியால் எல்லா பிரிவுகளுடையும் அதிகாரம் இருக்கிறபடியால் இங்கே அதிகாரம் பன்முகப்படுத்தப்பட்ட தன்மையும் அல்லது பரவலாக்கப்பட்ட தன்மையும் காணலாம். இங்கே ஒருமுகப்படுத்த தன்மை இல்லாமல் போயிடுச்சு. அது முக்கியம். அடுத்த நீங்கள் அதிகாரம் பன்முகப்படுத்தப்படுத்த பாருங்கள். நிலம் நில அதிகாரம், நாடு படை அதிகாரம், படைப்பயிற்சி படை அதிகாரம், பண்ணை பொருளாதாரம். நிலத்தை வச்சு கொண்டு தான் அதிகாரங்கள், தொழில்களோ பொருளாதாரமோ அனைத்தும் நிலத்தை வச்சுக்கொண்டு தீர்மானிப்பார்கள். இங்கே நிலம்தான் மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை எடுத்திருக்கின்றது. அடுத்த பாருங்கள் சமுதாயம் பல பிரிவுகளாக பிரிக்கப்படும். சமுதாயமானது பல்வேறு உப பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த பாருங்கள் பிறவுகளின் செல்வாக்குகள் உயர்வாக காணப்படும். பிறவுகள் அதுவும் அவர்கள் இருக்கிற செல்வந்தர்களுடைய செல்வாக்கு மிகவும் உயர்வான முறையில் காணப்பட காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த பாருங்கள் அரசன் பலமிழந்து பிறவுக்கள் பலமின்றி காணப்படும். அரசன் பலமிழந்து பிறவுக்குள்ளாம் பலமின்றி காணப்படுவார்கள். இங்கே அரசன் ஒரு அதிகாரம் இல்லவராகவும் அவரை மக்கள் ஆட்சியாளர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மையை காணலாம். மக்கள் சிறிது நிலப்பரப்பில் எந்தெந்த பிறகு கிடைக்கணுமோ அவர்கள் தங்களுடைய ஆட்சியாளராக அவர்களால் தங்களுடைய மக்களை கட்டுப்படுத்த ஒரு தன்மையை காணலாம். இங்கே அரசன் முழு நாட்டுக்கு உரிமை இல்லை. ஆகவே சிறு நிலப்பரப்பில் பிறவுகளுடைய செல்வாக்குத்தான் அங்கே முக்கியப்பட்டு காணப்படும். அடுத்த வாருங்கள் அரசன் பலமிழந்து பிறவுக்கு பலமின்றி காணப்படுகிறது. முதலில் அரசன் பலமிழந்தது புராண காலத்தில், பிறகு வாணிபுரி காலத்தில் அரசன் பலமிழந்து பிறவுக்கள் பலமின்றி காணப்படுகின்றார்கள். அடுத்த வாணிகள் திருச்சபையின் செல்வாக்கு காணப்பட்டது. நம்ம சொல்லுவோம் திருச்சபையின் செல்வாக்கு. இங்கே கிறிஸ்தவ சமயம், கிறிஸ்தவ மதத்துடைய ஆதிக்கங்கள், திருச்சபையுடைய ஆதிக்கங்கள் முழுமையாக செல்வாக்கு பற்றி காணப்படுவதால் மட்டுமல்லாமல் இங்கே அரசியல், பொருளாதாரம், இலக்கியங்கள், விளையாட்டுக்கள், பொழுதுபோக்குகள், ஏன் இதர விடயங்கள்லாம் கல்வி போன்ற வளர்ச்சியே இல்லை. இங்கே திருச்சபை ஊடாக கிறிஸ்தவ மதம் தான் மக்கள் மத்தியில் பூத்தப்படும். ஏனைய விடயம் வளர்ச்சி இல்லை. அதனால் நாங்கள் சொல்லுவோம் இருண்ட காலங்களை இருண்ட ஜோம் சொல்லுவோம். அடுத்த பாருங்கள் பண்டமாட்டு முறை காணப்பட்டது. நம்ம சொன்ன பண்டமாட்டு முறை போக்களை கொடுத்து போக்களை பரிமாற்ற முறை காணப்பட்டது. நீதித்துறை செயற்பாடு காணப்படும். நீதித்துறை செயற்பாடு அதாவது அந்தந்த நிலப்பரப்புகளில் அந்தந்த பிறவுகள் செல்வாக பெற்று இருக்காடியால் நீதிமன்றங்களில் அதாவது அந்தந்த நிலப்பரப்பில் இருக்கின்ற பொதுமக்களாக தவறு வைத்தால் அந்தந்த நிலப்பரப்புகளின் பிறவுக்கெல்லாம் தீர்ப்பு வழங்குவார்கள். நாடக ரீதியில் தீர்ப்பு வழங்கப்பட மாட்டாது. ஏன்னா நாடு ஓட்ட முடியலை. ஏன்னா மக்கள் மனனுக்கிடையே இல்லை, பிறவுக்குள்ளலாம் இருக்கிறது. அடுத்த அடிமுறை காணப்படும். அடிமை முறை காணப்படுறது. ஒவ்வொரு நிலப்பரப்பில் இருக்கின்ற பிறவுகள் தங்களுக்கு வேலை வேண்டும், தங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கணும், தங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காண்டி நிறைய அடிமைகளை தான் இங்கே பாவித்தான் இங்கே அடிமுறை சமுதாயம் காணப்படுகிறது. அப்போ அவை பாருங்கள் நிலமானிய முறையுடைய முக்கிய விடயம் பார்த்துனாங்க. அடுத்த பாருங்கள் நிலமானிய சமூக அமைப்பு பிரதான அம்சங்கள். அடுத்த கேள்வி பார்க்க போகிறோம். அப்போ நிலமானிய சமுதாயத்துடைய பிரதான அம்சங்கள் அல்லது பிரதான விடயங்கள் இங்கே முக்கியம் பார்க்க போகிறோம். அப்போ கவனிங்கள் நிலம் முக்கியம் பெற்றது. அரசியல், பொருளாதார, சமூக அம்சங்கள் நிலமே அடிப்படை. நிலத்தை பற்றிய வழிமுறைகள், விவசாயம் சார்ந்த பொருளாதாரம், மானிய முறை சமூக அமைப்பு, சுயதே பொருளாதாரங்களே காணப்படுகிறது. நம்ம பார்த்தபடி எங்கனாங்க பண்டமாற்று பொருளாதாரம் காணப்படுகிறது. பண்ணையின் முறையில் வளர்ச்சி காணப்பட்டது. பண்ணை இடையே காணப்படுகின்றது. அதோட கவனிக்கமானவர்களே சமூக நிலைமை அமைப்பானது ஒருவித பிரமிட்டு அமைப்பு. ஒரு பிரமிட்டான ஒரு வித்தியாச அமைப்பில் சமூக கட்டமைப்பு காணப்படுகிறது. சீரமைக்கப்பட்ட நிலமானி சமூக அமைப்பு காணப்படுது. சீரமைக்கப்பட்ட அதில் ஒழுங்கமைக்கப்பட்ட நிலமானி சமூகம் காணப்படுகின்றது. அதோட பிறவுக்கு செல்வாக்கு பிறகு செல்வாக்கு இருக்கும். இங்கே அடிமைகள் இல்லை நிலப்ப செல்வாக்கு பெற்றிருக்கணும். ஆனால் அந்த அடிமைகள் நிலத்தில் வேலை செய்வதற்காண்டு தான் எல்லா இடத்தையும் பரந்திருப்பின முடிய அவர்களுக்கு கட்டுப்படுத்த அதிகாரம் பிறவுக்கிட்ட இருக்கு மாணவர்களே. அடுத்த வாருங்கள் திருச்சபை குருமார்கள் முக்கியத்துவம் பெற்றவை. திருச்சபை குருமார்களால் பாதிரிமார்களால் அல்ல போப்பாடவர்களால் இங்கே முக்கியம் பெற்றிருக்கிறார்கள். அதோட அரசியல் அதிகாரம் பன்முகப்படுத்தப்பட்டவை பார்த்தபடி எங்களெல்லாம். அடுத்து நீதித்துறையில் நீதிமன்றங்கள் செயற்பாடுகள். அதோட நைட் வீரர்களின் பங்களிப்பு முக்கியம் குறிப்பிடலாம். அதோட கிபி 9 12ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு முடிச்சு. அதாவது 9ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மாநில சமுதாயம் காணப்படுகின்றது.
பிறகு நூற்றாடுல இங்கே நிலமான சமுதாய முறை இல்லாத வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அது இவ்வளவு தான் மாநில சமூகத்தில் காணப்பட்ட முக்கிய அம்சங்கள் என்று பார்த்தாங்க. அடுத்த வெளியே பாருங்கள், நிலமானிய முறையின் அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் பற்றி ஆராய்க. அனுகூலம் பற்றி எழுதப்புறம் பிரதிகூலம் பற்றி ரெண்டு கலந்து வரப்போகுது. ஆனால் பெரும்பாலும் பரீட்சைகளில் ரெண்டும் கேட்கின்றார்கள். ஒரு சில இடங்களில் நிலமானி சமூகமைப்பின் அனுகூலம் அல்லது நன்மைகள் 800 ஆண்டுகளுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. நிலமான சமூக முறையின் பிரதிகூலங்கள் அல்லது நிலமான சமூக முறையில் வெளிப்படுத்தப்பட்ட தீமையான விடயங்கள் அல்லது பாதகமான விடயங்கள் என்று ஒரு அப்படி அந்த விதத்திலே கேள்வி இருக்கின்ற மாணவர்களே. அவன் நாங்கள் இப்போ இந்த அனுகூல பிரதிகூலம் வந்து கலந்து தான் பார்க்க போகிறோம். நன்மையும் பிறப்போ தீமை பிறப்போ. கவனிங்கள், மத்திய நிர்வாகம் பலமிலிருந்து மன்னர் திக்கற்றின் நிலை. மத்திய நிர்வாகம் இருக்கா இங்கே சிறு நிலப்பரப்பில் பிறகுள்ள இருப்பினும் அவங்க மத்திய நிர்வாகம் செயலிழந்து இங்கே மன்னர்கள் திக்கற்றின் நிலை. மன்னர்கள் இல்லை, மன்னர் இருக்க மாட்டோம். திக்கற்ற நிலை. மன்னர்கள் யாரும் கவனிக்க மாட்டோம். அதான் பாருங்க திக்கற்ற நிலை. அதிகாரம் பன்முகப்படுத்தப்படாத பிறவுகள். மாவட்ட கட்டமைப்பு படைத்துறை அதிகாரம் வளர்ச்சி. அது படைத்துறை அதிகாரம் வளர்ச்சி அடைகிறது. திருச்சபையும் குருமார்களும் மக்களை முன்னேறிய மக்களை வழிப்படுத்துறது, மக்களை ஆலோசனை வழங்குறது, மக்களை தெய்வ ரீதியாக தெய்வ கோட்பாடுகள் வழிநடத்துறது எல்லாம் திருச்சபைகளும் அவருடைய சார்ந்த குருமார்கள் தான் முக்கியம் இருக்கிறாங்க, பாதிரிமார்கள். அது அடுத்த வாருங்கள், முடியாட்சி தடை ஒரே பட்டமே நீதி வழங்குகின்றமே காணப்படவில்லை. முடியாட்சி காணப்படுகிறது, நீதி அதிகாரம் எல்லாம் பிறவுக்கெல்லாம் வழங்கினோம். இங்கே பாருங்கள் அதிகாரம் காணப்படாங்க. தேசிய உணர்வு வலுவிழந்து காணப்படுது. தேசிய நாட்டு பெற்றிருக்கார். அந்த நிலப்பரப்புகளில் அந்தந்த பிறவுக்களால் பொதுமக்கள் இருந்திருக்கிறார். அடுத்த பாருங்கள், அமைதியின்மை, சமூக தாழ்வு. அமைதியின்மை, குழப்பங்கள், அவரோட பிரச்சனைகள், சமூகத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பமான சூழ்நிலைகள், ஒரு ஒழுங்கில்லா தன்மைகள், நிர்வாகத்துறையில் ஒழுங்கில்லை, மக்கள் அடிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதோட சமயம்தான் இங்கே முழு ஆதிக்கம் பெற்றிருக்கும். அதை மக்கள் சுயமாக சிந்திக்கிற ஆற்றல் இல்லை, மக்கள் பகுத்தறிவு எல்லாம் குறைவாக காணப்படுகின்றது. ஆகவே ஒரு அமைதியின்மை, ஒரு பதற்றமான ஒரு குழப்பமான சூழ்நிலை இங்கே காணப்படுகின்றது. அடுத்த வாருங்கள், பிறவுக்களின் சுரண்டல்கள் காணப்படும். பிறவுக்கள்லாம் அடிமைகளை வைத்துக்கொண்டு சுரண்டி வேலை வேண்டி தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வார்கள். அடிமையோடைய வாழ்வாதாரத்தை யோசிக்க மாட்டார்கள். அடிமைகளாக மட்டும்தான் பாவிப்பார்கள். அவர்களுடைய சமூக பொருளாதார விடயங்களில் கூட அக்கறை செலுத்த மாட்டார்கள். தாங்கள் நல்லா இருக்கணும், தாங்கள் வசதியாக இருக்கணும், தாங்களுடைய செல்வங்களாக இருக்கணும் தான் பிறகு கொண்டு நோக்கம் இங்கே காணப்படுகின்றது. அதோடு பாருங்கள், அரசியல் பொருளாதார சமூக வளர்ச்சி காணப்படவில்லை. அரசியல் வளர்ச்சி இல்லை. நம்ம சொன்ன அரசியல் வளர்ச்சி இல்லை, பொருளாதார வளர்ச்சி இல்லை, சமூக வளர்ச்சி இல்லை, எதுவும் வளர்ச்சி அடையாது. எந்த விதமான விடயமும் இங்கே சமயத்தை விட மற்ற எல்லாமே வீழ்ச்சி அடைந்திருக்கும். அதெல்லாம் இதில் நாங்கள் இருண்ட யுகம். அது இருண்ட யுகம், இது வளர்ச்சி இல்லை. அந்த இருண்ட யுகம் தான் பிறகு கொஞ்சம் சுருக்கி சேப்பனோடையால் வெளிச்சமாக மாறி வெளிச்சமாக ஏற்படுகிறது. அது பிறகு மாறும். அடுத்து அப்பெல்லாம் பார்த்தோன்னா பாருங்கள், இதை பார்த்துனாங்கள் கவனிங்கள். அப்போ நிலமானிய முறையின் அனுகூலங்கள் பிரதிகூலம் பற்றி பார்க்குறாங்க. ஆகவே அனுகூலம் பிரதிகூலம் பார்த்துக்கமானவர்களே. அடுத்த பாருங்கள், மானிய முறை வீழ்ச்சிக்கான காரணங்களை உதாரணம் காட்டி விளக்குங்க. மானிய முறை வீழ்ச்சி இப்படி வளர்ச்சியடைந்த இப்படி காணப்படும் இளமானிய முறையானது எந்த காரணத்தால் வீழ்ச்சி அடையுது, அந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன என்பதை தான் நாங்கள் இப்போ இதில் பார்க்க போகிறோம். கவனிங்கமானவர்களே. கவனிங்கள், கிபி 12ஆம் நூற்றாண்டில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதோட ஐரோப்பாவில் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டது. ஐரோப்பாவில் வர்த்தகம் முன்னேற்றம் 12ஆம் நூற்றாண்டில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அதோட ஐரோப்பாவில் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டிருக்கின்றது. வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் இடம்பெற்றது. ஆரம்பத்தில் உள்நாட்டு கொடுக்கல் வாங்க மட்டும்தான் மாணவர் இடம்பெற்றது. அதுக்கு பிறகு வெளிநாட்டு கொடுக்கல் வாங்குவதெல்லாம் இங்கே அதிகமாக இடம்பெற்ற காணக்கூடிய இருக்கின்றது. வணிக நகரங்கள் உருவாக்கம், வர்த்தக நகரங்கள், வர்த்தக சந்தைகள், அதோட வெனிஸ், ஜெனோவா, புளோரஸ் போன்ற வர்த்தக நகரங்கள் போன்ற பெற்று வெளிநாட்டு வர்த்தகம் மும்முரம் இடம்பெறுகின்றது. அதோட அடுத்த பாருங்கள், புதிய மத்திய வளர்ச்சி, பிறகு செல்வாக்கு குறைந்தது. கல்வியற்ற சொத்து இருக்கின்ற செல்வந்த பிறவுகளுடைய கல்வியற்ற சொத்துள்ள மத்திய வகுப்பினர்களுடைய எழுச்சியால் காலங்காலமாக நிலமானிய முறை சமுதாயத்தை கொண்டு நடத்தி தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொண்ட செல்வந்த பிறக்கூடிய அதிகாரம் வீழ்ச்சி அடைகின்றது. இங்கே குறிப்பாக மத்திய வகுப்பினர்கள் எழுச்சி வருகின்றார்கள். கப்பல் ஓட்டிகள், விமானிகள், வர்த்தகர்கள்,
நில உடைமையாளர்கள் நில உடைமையாளர் செல்வந்த படித்து அதாவது சொத்து வச்சுக்கிறாங்க கல்வியற்றார்கள் போகக்கூடிய எழுச்சியானது அங்கே காலங்காலமாக மத்திய காலத்திலிருந்து வந்த நிலமானி சமுதாய முறையத்தை இல்லாமாக்க காரணம் செய்யும். அடுத்தது போர்கள் அடிக்கடி போர்கள் ஈடுபடுறது, உள்நாடு குழப்பங்கள், அதோட அடிக்கடி நிர்வாகத்து குழப்பங்கள் போன்ற காரணத்தால் இங்கே நிலமான சமுதாய நீண்ட காலையில் திக்கவில்லை. அடுத்த வாருங்கள் தேசிய அரசுகளின் தோன்றின புதிய முடியாட்சி தோற்றம். தேசிய அரசுகள் நாடு உதயமாக சிறிது நிலப்பரப்பெல்லாம் இணைந்து அங்கே நாடுகள் உதயம் பெறுது. அது புறான் போர்த்துகல் ஒல்லாந்து பிரித்தானிய என்ற நாடுகள் வந்தால் போகிறது. அங்கே நிலமான சமுதாயம் வீழ்ச்சி அடையுது, அடிமை முறை வீழ்ச்சி அடையுது. அடுத்த வாருங்கள் தேசிய அரசுடன் தோன்றினா புதிய முடியாட்சி தோற்றம், புதிய ஆட்சி முறை. பிறகு அங்கால தேசிய அரசு தோற்றம் பெற்ற பிறகு பிறகு அதிகாரம் வீழ்ச்சி அடைந்து மன்னன் பாரான், நாடு தலைவனாக மன்னன் பாரான், மக்கள் எல்லாம் பிறகுகளுக்கு வாழாமல் மன்னன்களை வாழ்ற போது பிறகு தோற்றம் பெறுகிறது. அடுத்த வாருங்கள் உள்நாட்டு போர்கள் அடிக்கடி குழப்பங்கள் இடம்பெற்றபடியால் இந்த மாநில வீழ்ச்சி அடைகிறது. அடுத்த வாருங்கள் கடும் கொள்ளை நோய் விளைவிப்படவே, அது கொள்ளை நோய் ஏற்பட்டபடியால் மக்கள் அந்த பிறகு அடிமையான மக்கள் உயிர் பாதுகாப்புக்காண்டி தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காண்டி வேறு இடங்களுக்கு போகிறாங்க. அங்கே அப்படி மக்கள் நாளாதிசைக்கு போனபடியால் பிறகு நிலங்களில் அடிமுறை சமுதாயமானது வீழ்ச்சியடைகிறது. அது அடுத்த வாருங்கள் புதிய கொள்கைகள் புதிய கல்வியற்ற ஒரு தோற்றம், புதிய விடயங்கள் தோற்றம் பெற்றவாழ மாநில சமுதாயமானது வீழ்ச்சி அடைகின்றது. அடுத்த நகரங்களை உருவாக்கம், தொழிலத்து விருத்தி, நகரங்கள் உருவாக்கம், கைத்தொழில் புரட்சியின் வளர்ச்சி, அதோட குறிப்பாக இந்த மாநில சமுதாயமான வீழ்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணமானவர்களே 1453ஆம் ஆண்டு துருக்கிய எனப்படுகின்ற ஒட்டோமன் துருக்கியர்கள் முஸ்லீம்கள் அந்த கொல்சானோன் எனப்படுகின்ற பைசாது நகரத்தை கைப்பற்றியுடைய தான் இங்கே மானிய முறையானது வீழ்ச்சியடைந்து நிலமானிய முறை வீழ்ச்சியடைந்து மரமச்சி தோட்டம் வருது. அவை கிபி 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் மரமச்சி ஏற்பட்டபடியால் அங்காலே நவீன காலம் உருவாகுது. அப்படி உருவாகினபடியால் தான் காலங்காலமாக இருந்து வந்த மானிய முறை சமுதாயமானது வீழ்ச்சி காணக்கூடிய இருந்தது. அவங்களாவ மானிய சமுதாய வீழ்ச்சி பிரதான காரணம் கொன்சாவ் நகரத்தை ஒட்டோமன் துருக்கியர்கள் கைப்பற்றினதான் வீழ்ச்சிக்கான பிரதான காரணம். அதை விட வேறு ஒரு காரணம் பார்க்கலாங்க. நாங்கள் வர்த்தக வளர்ச்சி, புதிய வர்த்தக தோற்றம், மத்திய வளர்ச்சி, அதோட தேசிய தோற்றம் பெற்றன, வணிக நகர வளர்ச்சி, கடுக்குள்ள ஏற்பட்டது, உள்நாட்டு போர்கள், நாடுகள் பயணங்கள் வளர்ச்சி ஏற்பட்டது. அதாவது ஐரோப்பியர்களான போர்த்துகேயர், ஒல்லாந்து பிரித்தானியர்கள், பிரான்சியர்கள், இஸ்பானியர்கள் போன்றவெல்லாம் புதிய தேசங்கள் கிளை தேசங்களுக்கு மேலே ஆப்பிரிக்காவுக்கும் வேறு நாடுகளுக்கு போகிற வழியால் புதிய வர்த்தக நகரங்கள் தோற்றப்பட்டு புதிய விடயங்கள் தோற்றப்படியால் நாடுகள் பயணங்கள் ஈடுபட்டதால் இந்த மானிய முறையானது வீழ்ச்சி அடைகின்றது. இவ்வாறு நிறைய விடயங்கள் இந்த மானிய முறை வீழ்ச்சிக்கு காரணமாக நிறைய விடயங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம். அவை மானிய முறை சமுதாயமானது ஐரோப்பாவில் ஒரு நீண்ட காலமாக இடம்பெற்ற மட்டுமில்லாமல் அந்த மானிய முறை சமுதாயமானது எந்தவித வளர்ச்சியை காட்டாமல் மக்களை அடிமையான ஒரு வாழ்க்கை முறைக்கு வாழவும் மக்களை சுயமாக சிந்திக்க முடியாத தன்மை காணப்பட்டதோடு அங்கே நிலம்தான் முக்கியம். நம்ம சொன்ன போல இங்கே நிலம்தான் முக்கியம். நிலத்தை வச்சு கொண்டு தான் அரசனோ நிலப்பிரபுக்களோ பொதுமக்களோ அடிமைகளோ எல்லாமே இங்கே நிலத்தை வச்சு கொண்டு தீர்மானிக்கக்கூடிய அல்ல, நிலத்தை வச்சு கொண்டு தான் இங்கே ஆட்சியும் செய்யப்பட்டுகின்றது. அவை இவ்வாறு 13ஆம் நூற்றாண்டு இறுதி வரைக்கும் இந்த நிலமான சமுதாயமானது ஐரோப்பாவில் இருந்துகின்றது. அதுக்கு பிறகுதான் இந்த நிலமான சமுதாயமானது வீழ்ச்சி அடைகிறது. அந்த நிலமான சமுதாயம் வீழ்ச்சி அடைகிறது. நிலமான சமுதாயம் வீழ்ச்சி அடையாத அங்கே மரமச்சி வருகிறது. இவ்வாறு போகும். ஆகவே நீங்கள் மானிய முறை என்ற ஒரு விடயங்களை நீங்கள் படிக்கின்ற போது கவனமானவர்களே கட்டுரை வினாக்களை வரக்கூடிய இருக்கும். மாணவ சமுதாயத்தின் இயல்புகளை விளக்குக, அல்லது மானிய சமுதாயத்தின் அம்சங்கள், அல்லது மானிய முறையுடைய வீழ்ச்சி காரணங்கள், மானிய முறை என்ன, அந்த மானிய முறை காரண நிர்வாக கட்டளை எப்படி இருக்கின்றது என்று நிறைய விடயங்கள் இதில் இருக்கின்றது. படிச்சிருப்பீங்கள். என்னோட மாணவர்கள் கூட நாங்கள் தரமான விடயங்களை கொடுத்து நோட்ஸ் கொடுத்துருக்கிறோம். ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு விடயங்களை இந்த கல்வி தொலைக்காட்சியை பார்க்கக்கூடாதான் இந்த இப்படிப்பட்ட புதிய விடயங்களை அறியலாம். அவை மானிய ஒரு சமுதாயம் ஐரோப்பாவில் ஒரு நீண்ட காலம் இடம்பெற்ற மட்டுமில்லாமல் அங்கே மத ரீதியான கொள்கைகள், மத சார்ந்த விடயங்கள்லாம் அங்கே மேலும் காணப்படுகிறது. பிற விடயங்கள் அங்கே வளர்ச்சி வரவில்லை. அது முக்கியம்.
அது மாநில சமுதாயத்துக்கு அடுத்த இணைந்ததாக அவருடைய வாக்குவார்கள் சிலுவை யுத்தம் இருக்கின்ற மாணவர்களே கவனிங்கள். இருக்கின்ற மாணவர்களே சிலுவை யுத்தம் இருக்கின்றது. அந்த சிலுவை யுத்தமும் ஐரோப்பாவில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே நீண்ட காலமாக யுத்தம் இடம்பெறுகின்றது. மதத்தை முன்னிலைப்படுத்திய யுத்தம். அப்புறம் அங்கால அது அரசியல் யுத்தமாக மாறுகின்றது. ஆரம்பத்தில் இந்த யுத்தமானது மத ரீதியாக முன்னிலைப்படுத்த யுத்தம் இடம்பெறுகின்றது. அது பிறகுதான் அரசியல் ரீதியாக யுத்தமாக மாறி ஐரோப்பாவில் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய யுத்தமாக உருவெடுத்துகின்றது. அது அந்த இதுதான் சிலுவை யுத்தம். அந்த விடயம் பற்றி தான் நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக தான் நாங்கள் இப்போ பார்க்க போகின்றோம். ஆகவே சிலுவை யுத்தம் எப்படி இடம்பெற்றிருந்தது, அதனுடைய விடயம் என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதோட சிலுவை யுத்தமானது எப்படிப்பட்ட தன்மை இருக்குன்னு நான் பார்க்க போகிறோம். அது முதல் அறிமுகத்தை பாருங்கள் மாணவர்களே. அறிமுகம் பாருங்கள். ஐரோப்பா இடைக்காலத்திலிருந்து நவீன காலத்துக்கு மாறுவதற்கு அடிப்படை அமைந்தது. ஐரோப்பாவானது இடைக்காலத்தில் நவீன காலம் உதயமாகிறது. அதுபோல் மறுமலர்ச்சி உதயமாகிறது. மறுபுறம் நவீன காலம் உதயமாகிறது. அந்த நவீன காலத்துக்கு மாறுவதற்கு தான் இந்த சிலுவை யுத்தங்கள் அடிப்படையாக விளக்கியிருக்கமானங்களே அமைந்த. அடுத்த இடைக்காலத்து முடிவில் சிலுவை யுத்தம் ஏற்படும். இடைக்காலத்து முடிவில் அல்லது இறுதியிலால் சிலுவை யுத்தம் இடம்பெறுகிறது. அதோட எருசலேம் நகரம் யுத்த மையம். எருசலேம் நகரம் தான் அங்கே யுத்த மையம். ஜேசுனாவுடைய பிறந்த இடமான எருசலேம் பெத்லெகேம் என்ற இடத்துல தான் இந்த யுத்தத்தினுடைய முதலாவது மையமாக அங்கே இடம்பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்து பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களிடையே இடம்பெற்றது. கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களிடையிலே இடம்பெற்ற ஒரு யுத்தம், அதாவது போர் தான் சிலுவை யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அது அறிமுகம் எத்தனை நாள் இடம்பெற்றது, எந்தெந்த பிரிவுகளில் இடம்பெற்றது, அதனுடைய அந்த யுத்தத்தினுடைய முதலாவது பிரதேசம் எது என்று நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அடுத்த வாருங்கள் வினாவிட சிலுவை யுத்தம் என்றால் என்ன பாருங்கள். சிலுவை யுத்தம் என்றால் என்ன பாருங்கள். 11ஆம் நூற்றாண்டின் முடிவில் ஏற்பட்ட 11ஆம் நூற்றாண்டின் முடிவில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட யுத்தம் தான் சிலுவை யுத்தமாகும். அதுங்கள் கிறிஸ்தவர்கள் சிலுவை, இஸ்லாமியர்கள் புறையை அமைத்து போர் செய்தார். இஸ்லாமியர்களுடைய அடையாளம் சிலுவையையும், கிறிஸ்தவருடைய அடையாளம் சிலுவையையும், இஸ்லாமிய அடையாளம் புறையை முன்னிலைப்படுத்தித்தான் யுத்தமானது நீண்ட காலமாக ஐரோப்பாவில் இடம்பெறுகிறது. குறிப்பாக அடுத்த கவனிங்கள், புனித நகர பாதுகாப்பு, இஸ்லாமிய மேலாதிக்க கட்டுப்படுத்தல், நிலப்பிராந்திய அரசு. புனித நகரத்தை பாதுகாக்கணும், தங்களோட மதத்தை மீட்கணும், அவர் இஸ்லாமிய மேலாதிக்கத்தை கட்டுப்படுத்துதல் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களோட யுத்தத்தில் மேற்கொண்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அவங்க சிலுவை போருக்கான காரணம் உனக்கு யார் அடுத்து அப்பா சிலுவை யுத்தம் என்று பார்த்தாங்க. அது யுத்தம் எப்படி மேற்கொள்ளப்படுகின்ற பார்த்தாங்க. யுத்தம் எந்தெந்த பிரிவுகளில் இடம்பெறுகிறது, அவர்கள் எந்த விதமான கருவிகள் பயன்படுத்தி யுத்தம் புரிந்து பார்த்தாங்க. இனி பார்க்க போகிறது சிலுவை யுத்தத்துக்கான காரணங்கள். சிலுவை யுத்தத்துக்கான காரணங்கள் நிறைய இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக சிலுவை யுத்தமான காரணங்கள், அதனுடைய விடயங்கள்லாம் தொடர்ச்சியாக அடுத்த ஒரு பார்க்கலாமானவர்களே. இந்த தொடர்ச்சியாக டான்டியுடைய கல்வி தொகை பார்ப்பவங்களாக தான் விவாத முடிவுகள் அதிகமானவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.